சிவசங்கரா தேவனே ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. ரிஷிகேஷில் இருக்கிற கோயிலுக்கு பேர் கங்காதீஸ்வரர் கோயில். கங்கைக்கரை ஓரமே இருக்குது. தயானந்த சரஸ்வதி ஆசிரமத்தில் கார்னரில் இருக்கும். அப்படியே இறங்கினா படிக்கட்டு தான். கங்கை ரொம்ப க்ளீனாக இருக்கிற ஒரு இடம், வசதியாக குளிக்கிறதுக்குள்ள இடம் அதுதான். தயானந்த சரஸ்வதிங்கிறவர் சின்மயானந்தாவுடைய சிஷ்யர். அவங்க எல்லாருமே வெறும் பகவத்கீதையில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. அதை பற்றி லெக்சர் கொடுக்கறது, அதை பண்ணுறது, அந்த மாதிரிலாம். அவங்க இங்கே கோயம்புத்தூர் பக்கத்தில் ஆனைக்கட்டிங்கிற இடத்துல லக்ஷ்மி மில்ஸ் அவங்கெல்லாம் சேர்ந்து அங்கே ஒரு இடத்த வாங்கி பகவத்கீதைலாம் கற்றுக் கொடுக்கறதுக்காக அங்கே ஒரு செஷன் வச்சுருக்காங்க. அதே மாதிரி அவருடைய ஊர் மன்னார்குடி. அந்த இடத்துல அவங்க ஒரு ஸ்கூலெல்லாம் நடத்துகிறாங்க, ஸ்கூல்லாம் நடத்துகிறாங்க. நல்ல ஆசிரமம். காலையில் 6 மணிக்கு மணி அடிப்பிச்ச உடனே போய் நீங்கள் காஃபி, டீ, பால் எது வேணால் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 7:30 மணிக்கு அவல் உப்புமா அந்த மாதிரி ஏதாவது ஒரு டிஃபன் மாதிரி கொடுப்பாங்க. ஒரு 12 மணிக்கு சப்பாத்தி, தால், உருளைக்கிழங்கு, ஒரு கிச்சடி, ரைஸ், தால்லாம் போட்டு கொடுப்பாங்க. ஒரு கிளாஸ் மோர் கொடுப்பாங்க. திருப்பி 4 மணிக்கு டீ கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு 7 மணிக்கு திருப்பியும் சப்பாத்தி, தால், சப்ஜி கொடுப்பாங்க. அண்ட் லைப்ரரி ஒன்று இருக்காங்க. ஓரளவு புக்ஸ் இருக்கும், படிக்கலாம். சின்ன ஊர் தான் ரிஷிகேஷ்ன்றது. மிஞ்சி போனால் ஒரு 3 ஹவர்ஸில் சுற்றிடலாம், அவ்வளோதான் மொத்தமே. ஒரு மெயின் ரோடு. அதுக்கப்புறம் போனீங்கன்னாக்கா கங்கை நதி மேலே ஒரு ஊஞ்சல் மாதிரி ஒரு பிரிட்ஜு. மேங்களூர் இந்த மார்பிள் பொம்மைங்கள்லாம் நிறைய வச்சுருப்பாங்க. நமக்கெல்லாம் பெரிய அளவுக்கு லக்ஷ்மண் ஜூலா அப்படிலாம் அதுக்கு பேர்லாம் சொல்லுவாங்க. முதல்ல அந்த ரிஷிகேஷில் ஆசிரமத்தை ஆரம்பித்தவர் சிவானந்த மகரிஷின்னு சொல்லிட்டு. அவர் பர்மாவில் ஜிசிஐஎம் டாக்டராக இருந்தார். பர்மாவிலேருந்து அகதிகள்லாம் வந்தபோது அவரும் ரிஷிகேஷில் போய் ஒரு ஆசிரமத்தை திறந்தார். அந்த காலத்தில் அதுதான் ரொம்ப ஃபேமஸ். சிவானந்த ஆசிரமம்னா எல்லாருக்கும் தெரியும். அண்டு அங்கே அவர் தான் இந்த சிஸ்டமெல்லாம் ஆரம்பித்தது. அப்போது தமிழ்நாட்டிலேருந்து யார் போனாலே அங்கே தான் போவாங்க. அங்கே சாமி இருப்பார், அவரை பார்க்கலாம், சாப்பிட்லாம். அங்கேருந்து மலை மேலே போகிறதுக்கு அந்த மாதிரி. அண்ட் அவர் ரொம்ப நேர்மையான, அந்த காலத்தில் அவர் 1930ஸ்லேயே போயிட்டவர். அதனால் அந்த காலத்தில் பத்ரிநாத் வரைக்கும் நடந்து தான் போகணும். இப்போ இருக்கிற மாதிரி வசதியெல்லாம் கிடையாது. அந்த யாத்திரைக்கு வர்ற யாருன்னா இருந்தால் அவங்க எதனா மருந்து மாத்திரைலாம் கேட்பாங்க. அவர் டாக்டராக இருந்தவர்ன்றதுனால அவர்கிட்ட ஏதாவது மருந்து இல்லைன்னா அவர் 10 கிலோமீட்டர் அவர் கிடைச்ச அப்புறம் 10 கிலோமீட்டர் ஓடி போய் கூட அவங்களுக்கு வந்தாங்க நீங்கள் கேட்ட மாதிரி தான் கொடுத்துடுவார். அவ்வளோ ஒரு நல்ல மனுஷன். அவர் இறந்துட்டார். இப்போது அந்த அளவுக்கு ஆசிரமம், அவங்க மருந்தெல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. இப்போது அவங்களால நடத்த முடியலன்றதுனால யாரோ ஒரு உத்தரப்பிரதேஷ் கம்பெனிக்காரனுக்கு ஃப்ரான்ச்சைஸ் மாதிரி கொடுத்துட்டாங்க. அந்த மருந்தெல்லாம் இப்போ அவன் தான் கமர்ஷியலாக விற்றுன்னு இருக்கான். அந்த சாமி பண்ணால் ஆயுர்வேதா, சித்தா மெடிசன்ஸ் எல்லாம். அங்கே மெயினாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஹரே கிருஷ்ணக்காரங்களுக்கு ஒரு கோயில் இருக்கும், கீதா மந்திர்னு ஒன்று இருக்கும். அவங்களுடைய நோக்கமே பகவத்கீதையை பிரச்சாரம் பண்ணுறது தான் ஃபுல். அதுதான் அங்கே ஒவ்வொரு ஸ்டேட்டில் இருந்தும். இப்போ பஞ்சாப்காரங்கெல்லாம் இருக்காங்கன்னா அவங்க நானக் குட்டீர், குரு நானக் சம்மந்தப்பட்ட குட்டீர்னா ஆசிரமம்னு வச்சுக்கோ, அது மாதிரி வச்சுருப்பாங்க. அண்டு எங்கே வேணால் சாப்பாடு போடுவாங்க, எங்கே வேணால் தங்கலாம். ஒருவேளை உங்களுக்கு அவங்க போடுற சாப்பாடு போர் அடிச்சு போச்சுன்னா நீங்கள் கீதா மந்திர் மாதிரி இடத்துக்கு போனால் அவங்க உங்களுக்கு ஒரு ஸ்டவ்வு, பாத்திரம், கோதுமை, அரிசி, நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதெல்லாம் கொடுத்துருவாங்க. அதை வச்சு நீங்களே பொங்கி சாப்பிட்லாம். நீங்கள் அங்கே ரிஷிகேஷ் முனிசிபாலிட்டியில் போய் உங்களை பதிவு பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரு 10 வருஷம் 15 வருஷத்தில் உங்களுக்கு ஒரு 250 ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு ஹட் மாதிரி கொடுப்பாங்க, கங்கை கரை ஓரம். அதை நீங்கள் அங்கே இருந்துக்கலாம், எங்கேயாவது போய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கலாம். அதனால் உலகத்தில் எவ்வளவோ நல்ல இடங்கள்லாம் இருக்குது. ஜனங்க போக மாட்டேன்றாங்க. அங்கே டிடிடி தேவஸ்தானம் கட்டியிருக்கிற ஒரு கோயில் இருக்குது, சந்திரமௌலீஸ்வரர் கோயில்னு ஒன்று இருக்குது, பாலாஜி கோயில்னு ஒன்று இருக்குது. நடுவில் அவங்களும் ஒரு 100-150 ரூமெல்லாம் வச்சுருக்காங்க. நாமினல் ரெண்ட்டுக்கு கொடுப்பாங்க. அதை ஒட்டி ஒரு மெட்ராஸ் கேஃப்னு ஒரு இது இருக்குது. அதனால் யாராவது இந்த இட்லி, தோசை, உப்புமாக்கெல்லாம்
நம்ம காஞ்சி போனவங்க இருந்தாக்கா அங்கே ஒரு சோர்ஸ் இருக்குது, இந்த 2 இடத்துக்கும் நடுவில் ஒரு சோர்ஸ் இருக்குது. அங்கேருந்து தான் கேதாருக்கும் ஆரம்பிக்குது, பத்ரிக்கும் ஆரம்பிக்குது. நிறைய வசதிகள்லாம் வந்துச்சு இப்போல்லாம். ஆனால் அடிக்கடி அங்கே லேண்ட்ஸ்லைட்ஸு அது இது இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி உத்பாதங்கள் நடந்து கொண்டே இருக்கு. வடநாட்டில் நிறைய இடம் இருக்குது சுற்றுறதுக்கு. நம்ம ஆளுங்க ஏன் போகிறது இல்லைன்னா, ஒன்று லாங்குவேஜ் தெரியாதுன்றது, ரெண்டாவது இவங்களுக்கு இந்த ரசம் சாதம் தயிர் சாதம்லாம் சாப்பிட்டு பழகிட்டு அங்கே போய் எப்பயுமே ரொட்டி சாப்பிட்றதுனா உங்களுக்கு மைண்டில் அது கிளிக் ஆக மாட்டேன்னுது. அதனால தான். இல்லைன்னா அங்கே நிறைய இடம் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் நிறைய ஒவ்வொரு 100 கிலோமீட்டருக்கு 50 கிலோமீட்டருக்கு ஒவ்வொரு சம்மர் ரெசார்ட் இருக்குது. நைனிடால், சமோலி, இந்த மாதிரி நிறைய இருந்துக்கிட்டு இருக்கு. கசோனி, இந்த மாதிரி அழகழகான இடங்கள் நிறைய இருக்குது. நீங்கள் ஊர் தான் சுற்றணுன்ற ஐடியா உங்களுக்கு இருந்தாக்கா பேசாமல் அங்கேயே போய் பஸ் ஏறி ஒவ்வொரு ஊராக ஏறி இறங்கி எல்லா இடத்துலையும் வசதிகள்லாம் இருக்குது. ஸோ லாஸ்ட் வரைக்கும் போகலாம். நீங்கள் நேபாள் பார்டர்கிட்ட கசோனின்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கேயும் இமாச்சல் டூரிசம் இருக்குது. ஸோ அது வரைக்கும் நீங்கள் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு மேலே நீங்கள் ஒரு பெர்மிட் வாங்கிட்டீங்கன்னாக்கா அந்த பார்டரில் உங்களை சோட்டா கைலாஷ்னு ஒரு இடம் இருக்குது. இந்தியாவில் இருக்கிற கைலாசம். அது ஒரு 4 நாள் ஜர்னியில் நீங்கள் அங்கே போய் சேரலாம். கைலாஸ் மாதிரி ஒரு இடம் அங்கே இருக்குது, அதை பார்த்துட்டு வரலாம். கைலாச யாத்திரைக்கும் அது ஒரு ரூட் இருந்தது ஒரு காலத்தில். இப்போ சைனா கூட நமக்கு இந்த கொரோனா வந்தப்புறம் டிஸ்கனெக்ட் ஆகிருக்கு. இந்த வருஷம் ஆரம்பிப்பாங்க. இல்லை கைலாஷ் போகணும்னு சொன்னால் இப்போ நம்ம யூபி வழியாக இருக்குது. இங்கேருந்து லக்னோ போயிட்டு அங்கேருந்து டூரிஸ்ட் பஸ்ஸில் உங்களை கூட்டின்னு போவாங்க. நேபாளிலேருந்து ஏரோப்ளேனில் கூட்டின்னு போய் சைனா பார்டர், அங்கேருந்து அவங்க நல்லா கட்டிட்டாங்க. ஹோட்டலுக்கிட்டலாம் சும்மா அட்டகாசமாக கட்டி வச்சுருக்காங்க. இந்தியாவிலேருந்து போன குக்குங்களெல்லாம் வச்சு இந்திய சாப்பாடே போடுறாங்க, டீ காஃபி எல்லாம் கொடுக்குறாங்க. அண்டு ரொம்ப நல்ல வசதிகள் பண்ணிட்டாங்க. நாங்கள்லாம் போன காலத்தில் எந்த வசதியுமே இருக்காது. அதனால் நீங்கள் கைலாச மலை அடிவாரத்தில் போய் உட்காந்து சிவனை பூஜைலாம் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டிக்கு வரலாம். 8 நாளில் போயிட்டு வர அளவுக்கு இப்போது நேபாளிலேருந்து வழி பண்ணி வச்சுருக்காங்க, லக்னோவில் இருந்து. அந்த இடத்துல நிறைய வசதிகள் இருக்குது. நீங்கள் ஹரித்வார் போயிட்டீங்கன்னாவே ஹரித்வார்லேருந்து அதுக்கப்புறம் ரிஷிகேஷ், அதுக்கப்புறம் டேராடூனு, முசோரி, நைனிடால், இந்த மாதிரி வசதியாக போயிட்டே இருக்கும். அண்டு ரேட் கூட ரீசனபிளாக இருக்கும். ஒரு 600 ரூபாய் 800 ரூபாய் தான் டபுள் பெட்ரூம் எல்லாமே இருக்கும். அங்கேயும் சமைச்சு கொடுப்பானுங்க, எல்லாம் செய்வானுங்க. ஸோ நீங்கள்லாம் நிறைய ஊர் சுற்றணும். உங்களெலாம் லீவ் ட்ராவல்னு கொடுப்பாங்க. நீங்கள்லாம் கவர்மெண்ட்டில் இல்லை ப்ரைவேட் கம்பெனியில் வேலை செஞ்சால் 2 வருஷத்துக்கு ஒருக்கா நீங்கள் போகிறதுக்கு லாங்கஸ்ட்டு டிஸ்டன்ஸுக்கு ட்ரெயின் ஃபேரோ ஏர் ஃபேரோ ப்ளஸ் உங்களுக்கு அலோன்ஸ் மாதிரி கொடுப்பாங்க. அதை வச்சு நீங்கள் நல்லா ஊர் சுற்றிட்டு வரலாம். 10 நாள் 15 நாள். எங்களுக்கு இதெல்லாம் புரியாது அப்படின்னா பனிக்கர் ட்ராவல்னு ஒருத்தருக்கான், சதர்ன் ட்ராவல்னு ஒருத்தருக்கான். இந்த மாதிரி டெல்லியில் நல்லா நம்ம சவுத் இண்டியன்ஸுக்குன்னு பண்ணுறவங்க இருக்காங்க. அங்கே போய் அவங்க ரூமும் கட்டி வச்சுருக்காங்க டெல்லியில். நீங்கள் நேராக ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அங்கே போய் தங்கிட்டு அவங்களே உங்களை ஆக்ரா, தாஜ்மஹால், அதுக்கப்புறம் இந்த ஹரித்வார், ரிஷிகேஷ், தேவ்பிரயாக், கர்ணப்பிரயாக், அதுக்கப்புறம் எல்லாம் அங்கே இருக்கிற எல்லா டூரிஸ்ட்டும் பார்த்துட்டு வர்ற அளவுக்கு வசதிகள்லாம் இருக்குது. பாஷையும் ப்ராப்ளமாக இருக்காது, சாப்பாடும் ப்ராப்ளமாக இருக்காது. அந்த பஸ்ஸுக்கு முன்னால் ஒரு வேன் அனுப்பிச்சிடுவாங்க அவங்க. ஸோ நீங்கள் டூரிஸ்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னால் அவங்க அங்கே போய் சமைச்சு ரெடியாக வச்சுருப்பாங்க. நீங்கள் பஸ்ஸில் அந்த இடத்துக்கு போனோடனே தங்கிறதுக்கு டார்மெட்ரி அக்காமடேஷன் கொடுப்பாங்க. சாப்பாடெலாம் அவங்களே ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அதனால் எல்லா வகையிலையும் நீங்கள் இன்றைக்கி பாஷை தெரியலன்னா கூட போய் ஊர் சுற்றி வர்றதுக்கு நல்ல வசதிகள்லாம் அங்கே பண்ணியிருக்காங்க. நீங்களும் 4 இடம் பார்க்கணும். சும்மா குண்டு செட்டில் குதிரை ஓட்டி அப்படியே சேர்த்து போகக்கூடாது. எல்லா இடத்தையும் பார்க்கணும், கொள்ளணும். கேள்விக்குவா. சங்கரம் சிவசங்கரம். கொஸ்டின் ஃப்ரம் கல்யாண கிருஷ்ணன் ரவிசங்கர். ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாதம் இறுதி கணக்கு பார்த்து தொழில் செய்பவர்கள் வரவு செலவு கணக்கு செய்வார்கள். அதேபோல் ஒரு மனிதன் ஒரு வருடத்தில் எத்தனை நாள் நல்ல வினை பயன் செய்திருக்கிறான் என்றும் எத்தனை நாள் கெட்ட வினை பயன் செய்திருக்கிறான் என்று இறைவன் கணக்கெடுப்பான் என்று நூல்கள் கூறுகின்றன. அந்த வினை பயன் புண்ணியமாக மாற பல தான தர்மங்கள் செய்ய வேண்டும் என்றும், குறிப்பாக மார்ச் ஏப்ரல் மாதத்தில் பல இடங்களில் தண்ணீர் பந்தல் நடத்துகிறார்கள்.
இந்த புனித அறப்பணி பற்றிய தயவு செய்து விளக்குங்கள். கவர்மெண்ட்டு, இன்கம் டேக்ஸு இவங்களுக்கு தான் இந்த மாதிரி அக்கௌண்ட் ஆஃப் இயர்லி அக்கௌண்ட் க்ளோசிங் 31st March அந்த மாதிரிலாம். நீங்கள் நார்மல் லைஃப்பில் இருக்கிறதுக்கு எந்த கணக்கும் பார்க்க தேவையில்லை. உங்களுக்கு வசதி இருந்தால் நீங்கள் நிறைய தான தர்மம் பண்ணலாம். வசதி இல்லாதவங்க பண்ணணும்னு கடன்லாம் வாங்கி யாரும் பண்ணணும்னு சாஸ்திரத்தில் சொல்லவே இல்லை. இருந்தால் பண்ணு. அதாவது உனக்கு தலைக்கு மேலே இருந்தாக்கா நீ பண்ணலாம். அண்டு தெர்ஸ் நோ கம்பல்ஷன் நீ கடனும் இன்னும் வாங்கி அதனால் இன்னும் இருக்கிற நிம்மதியும் போகணுன்ற மாதிரிலாம் சாஸ்திரங்க சொல்லவே இல்லை. உன்னால் எதுவுமே பண்ண முடியலன்னு வச்சுக்கோ, அப்போது நீ பேசாமல் சர்வஜனோ சுகினோ பவந்துன்னு ஒவ்வொரு நாளும் ப்ரே பண்ணிடலாம். உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணிடலாம். இலர் பலர் ஆகிய காரணம் நோற்பார் சிலர் நோலாதவர் பலர். உலகத்தில் ஏழை பணக்காரன் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா அவன் செஞ்ச தான தர்மம். அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. தர்மம் பண்ணால் அதுக்கு என்ன பவர்னு நீ பார்க்கணுன்னா, ஒருத்தன் பல்லக்கில் உக்காந்து போகிறான், 4 பேர் தூக்கின்னு போகிறாங்க. அவனை தூக்கின்னு போகிறவன் உக்காந்துன்னு போகல, உக்காந்து போகிறவன் தூக்கின்னு போகலன்னு பாரு, யார் தர்மம் பண்ணியிருக்காங்கிறதும் உனக்கு தெரியும். வள்ளல் பெருமான் சொல்கிறார், சும்மாடு கட்டி சுமந்து உழல்வோரை காண்கையில் ஐயா சிதம்பர தேவா நின்னை வணங்காத பேரன்றோங்கிறார். தலையில் சும்மாடு வச்சுன்னு விறகு கட்டை தூக்கினிட்டு வெயிலில் லொங்குன்னு போகிறாங்க இல்லையா, அவங்கள பார்த்தாக்கா உனக்கு தெரியும் அவங்கெல்லாம் உன்னை கும்பிட்டுருந்தா இந்த அளவுக்கு ஒரு கஷ்டமான வாழ்க்கை அவங்களுக்கு கடவுள் கொடுத்துருக்க மாட்டார் அப்படின்னு அர்த்தம். அதனால் உனக்கு வசதிகள் இருந்தால் கட்டாயம் தான தர்மம் செய். வசதிகள் இல்லைன்னா மனசுக்குள்ளே எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா அது கூட அந்த சங்கல்பம் இல்லையா, அது கூட தட் வில் இன்க்ரீஸ் யுவர் நொபிலிட்டி. அந்த உங்களுடைய எண்ணங்கள் தான் வாழ்க்கை. மனுஷன்னாவே திங்கிங் மிஷின் அர்த்தம். பெர்ஃபார்மன்ஸ் முக்கியம் இல்லை. ஒரு கொசுவை நீ அடிக்கணும்னு நினச்ச போதே அதை அடிச்சிடுற, அடிக்கணுங்கிறது அவசியம் இல்லை, அடிக்கணும்னு நினச்சாவே அடிச்சிடுற. அது மாதிரி தானம் பண்ணணும் அப்படின்னு ஒரு எண்ணம் உனக்கு வந்தாவே நீ பண்ண புண்ணியம் உனக்கு கிடைக்கும். உங்களுக்கு அந்த அளவுக்கு வசதிகள் இல்லைன்னா நிறைய இடங்களில் கோயில்களெல்லாம் இருக்குது. அந்த கோயிலெல்லாம் போய் நீங்கள் பெருக்கலாம், ஒட்டடிச்சு கொடுக்கலாம். கோயிலில் இருக்கிற சாமான்கள், பூஜை சாமான்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வாஷ் பண்ணி கொடுக்கலாம். கோயிலில் சாமி ட்ரெஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் நீங்கள் வாஷ் பண்ணி கொடுக்கலாம். இந்த மாதிரிலாம் பண்ணலாம். அது ஒன்றும் பெருசாக செலவாகாது. அதில் நீ ரொம்ப நல்லது பண்ணுறேன்னு அப்படின்னு அர்த்தம். ஸோ யூ கேன் சூஸ் உன்னோட பாத். அந்த காலத்தில் இருந்து மகான்கள் அது தானே பண்ணாங்க. அவங்க என்ன டாட்டாவா பில்கேட்டா அப்பர் சுவாமியிலேருந்து எல்லாருமே கோயிலுக்கு போவாங்க, உழவார பண்ணின்னுவாங்க. இந்த புல்லெல்லாம் வளர்ந்துருக்கும் இல்லையா, அதெல்லாம் செதுக்கி ஜனங்க காலில் முள் குத்தாத பார்த்துக்கிறதுங்கிற மாதிரி. ஸோ ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச வழியில் பண்ணாங்க. இன்னும் சில பேர் தண்ணி இல்லையா, அதையே வச்சுருந்தாங்க. தண்ணி கொண்டாந்து வச்சுக்கிட்டு வர்றவங்களுக்கெல்லாம் தண்ணி கொடுக்கறது. அதுக்கு மேலே வசதி இருந்தாக்கா மோர் கொடுக்கறது. இன்றைக்கி இருக்குது இதெல்லாம். வடநாட்டில் ரொம்ப ஜாஸ்தி. சவுத் இந்தியாவில் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன்றாங்க. வடநாட்டில் நீங்கள் இதுக்கு போகிறீங்க இல்லையா, யாத்திரைகள் எல்லாம் நம்ம அமர்நாத் யாத்திரைலாம் போகிறாங்க. அங்கே போகிறதுக்கு ஒரு 200 கிலோமீட்டருக்கு முன்னால் இருந்தே பஞ்சாபிலேருந்து அங்கேருந்து இங்கேருந்தெல்லாம் ஒரு ஊரில் போய் ஒரு லாரி நிப்பாட்டுவாங்க. அமர்நாத் யாத்திரிகர்கள் கண்ணோடனே அவங்கவுங்க வயலில் வந்த கோதுமை, காய்கறி, பழங்களும் எல்லாத்தையும் தூக்கி லாரியில் ஏற்றிடுவாங்க. இவங்க மெயின் ரோட்டில் எல்லோரும் கண்ணிலையும் பாடுற மாதிரி ஒரு பெரிய ஷெட்டு போட்டுன்னு ஒரு 10 பேர் நடு ரோட்டில் நின்றுன்னு போகிறவங்க பஸ், இந்த வேனு காரு வேனில் போகிறவங்கெல்லாம் பார்த்து கும்பிட்டுட்டு சாப்பிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. நீ போய் அங்கே வகை வகையாக சுட சமைச்சு போடுவாங்க. இது மாதிரி எவ்ரி 20-50 கிலோமீட்டருக்கு அங்கே இதுக்கு போகிற வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்கும். அமர்நாத் யாத்திரை நீங்கள் அந்த பஹலாகாவ்னு ஒரு இடங்குது, அங்கே போகிற வரைக்கும் அவ்வளோ சாப்பாடு விடும். சரி, அங்கே போய் சேர்ந்துட்டுன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் டேபிள், சேரு, ஏர் கண்டிஷன் கட்டெல்லாம் பண்ணுறான். இப்போல்லாம் அந்த காட்ஸ் எல்லாம் பண்ணி அங்கே ஜனங்களுக்கெல்லாம் ஃபுல்லாக எவ்வளோ ஸ்வீட்டு வேணுமோ, எவ்வளோ விதமான இது வேணுமோ எல்லாம் கொடுக்குறாங்க. இன்னும் மேலே போக போக தயிர் வடை என்ன, மசால் தோசை என்ன, இது மாதிரி யாருக்கு என்ன பிடிக்குமோ அது எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துன்னே இருப்பாங்க. அமர்நாத் கோவா வரைக்கும் உங்களுக்கு சாப்பாட்டுக்கு பஞ்சமே இருக்காது. அவ்வளோ வசதிகள்லாம் வடநாட்டில் பண்ணி கொடுக்குறாங்க. இப்போத்துக்கு பாராட்ட வேண்டிய விஷயம் என்ன, கர்நாடகாவில் சில இடங்களில், ஆந்திராவில், இந்த மாதிரி இடங்களில் கோயிலில் சாப்பாடு போடுறாங்க. ஒரு நாளைக்கு 2 வேளை பசி இல்லாமல் சாப்பிட முடியும். இப்போ அன்னவரம் சத்யநாராயண சாமி கோயிலில் போடுறாங்க,
அதுக்கப்புறம் சிம்மாச்சலம் கோயிலில் போடுறாங்க. அப்புறம் இந்த பத்ராச்சலம் கோயிலில் போடுறாங்க. அப்புறம் நீங்கள் திருப்பதிக்கும் இதுக்கும் சித்தூருக்கும் நடுவில் ஒரு நம்ம பாண்டிச்சேரியிலேருந்து போன ஒரு பெரிய மகானுடைய கோயில் ஒன்று இருக்குது. ஸோ அந்த கோயில்லையும் டேபிள்லாம் போட்டு சில தட்டில் சாப்பாடெல்லாம் போடுறாங்க. அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு மலை மேலே ஒரு 500 படி ஏறினா வர்ற ஒரு கோயில் கூட இருக்குது அதுக்கு பக்கத்தில். ஸோ ஓரளவு இந்த கல்ச்சர் வந்திருக்கு இப்போ. Question from கோவிந்தன் சார். தனது தந்தையான தக்ஷன் நடத்திய யாகத்தின் போது தன் கணவரான சிவபெருமானை அவன் அவமதித்ததால் அதை பொறுத்து கொள்ள முடியாத தாக்ஷாயணி நெருப்பில் தன்னை பொசுக்கிக் கொண்டதால் அந்த துயரத்திலிருந்து மீளவும் சமநிலைக்கு திரும்பவும் முதலில் யோகத்தில் இருந்தார் என்றும் அதனால்தான் சிவபெருமான் ஆதி யோகி என்று அழைக்கப்படுகிறார் என்றும் சில ஆன்மீக கட்டுரையாளர்கள் தெரிவிக்கிறார்களே, இது சரிதானா? இது சரி என்றால் இந்த பிரபஞ்சத்தையே படைத்து காத்தருளும் சர்வேஸ்வரனாக விளங்கும் சிவபெரும்பொருளை லௌகீகத்தில் இது போன்ற இழப்பை சந்தித்து துயரப்படுகிற ஒரு மனிதனைப் போல சித்தரிக்க முற்படுவது அவருடைய தெய்வீகத்தை டீக்ரேட் செய்கிற முயற்சி இல்லையா? அவர் அவங்க மனைவிக்கு சொன்னாங்க, போகாத, தட்சயாகத்துக்கு போகாத, அவன் என்னையே மதிக்கலை, எனக்கே இன்விடேஷன் கொடுக்கல, நீ ஏன் போகிறேன்னு. இந்த அம்மாவுக்கு பிறந்த வீட்டு பாசம் விடலை. இது உங்கள் லைஃப்பில் கூட நிறைய பேர் வீட்டில் இருக்கும். நிறைய பேர் உங்கள் குடும்பங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லேடிஸ்க்கு மாத்திரம் இந்த பிறந்த வீட்டு பாசம் நிறைய பேருக்கு இருக்குது, விட மாட்டாங்க அது அவ்வளோ சீக்கிரம். அதனால் அவரே சொன்னால் கூட, ஹஸ்பண்டே சொன்னால் கூட, எனக்கே மரியாதை இல்லை, நீ ஏன் போகிறேன்னு, நான் போகிறேன்னு இந்த அம்மா போனான். அங்கே அவன் இன்சல்ட் பண்ணுறான் இந்த அம்மா. அதனால் சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய கணங்களாக அனுப்பிச்சு அந்த தட்சயகத்தை அழிக்கிறாரு. அந்த அம்மா என்னால் உங்களுக்கு அவமானம் ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய இதை அழிச்சிக்கிறாங்க, உடம்ப அழிச்சிக்கிறாங்க. அதனால் சிவன் சொன்னது இந்த அம்மா கேட்காம வந்தது இந்த அம்மாவுடைய தப்பு தான். அதுக்கு அவங்களே வருத்தப்பட்டு பனிஷ்மெண்ட்டை தேடிக்கிறாங்க, அவ்வளோதான். அதுக்காக சிவன் உட்காந்து தாமமும் பண்ணலை, வருத்தப்படவும் இல்லை இல்லையா. அவருக்கு எரிச்சலாக இருந்தது, நான் சொன்ன பேச்சு கூட விட்டு இது என்ன பண்ணாட்டின்ற மாதிரி. திருதராஷ்டிரன், அர்ஜுனன், கர்ணன் ஆகிய மூவருக்கும் பகவான் கிருஷ்ணர் தனது விஸ்வரூப தரிசனத்தை காட்டினார் என்றும் அந்த விஸ்வரூப தரிசனத்தை பார்த்த அர்ஜுனனுக்கு கொஞ்சம் கூடி போனது என்றும் மகாபாரதம் கூறுகிறது. அந்த கர்வத்தை தட்டி வைப்பதற்காக பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம், அர்ஜுனா, நீ பார்த்த எனது விஸ்வரூபம் நான் யசோதாவுக்கு காட்டிய விஸ்வரூப தரிசனத்திற்கு முன் ஒன்றுமே இல்லை என்று கூறுகிறார். அர்ஜுனனுக்கு விஸ்வரூப தரிசனம் கொடுத்த போது அவனுக்கு நெற்றிக்கண்ணை கொடுத்து அதன் மூலம் அந்த தரிசனத்தை காண வைத்தார். ஆனால் யசோதாவுக்கு அப்படி நெற்றிக்கண் எதையும் கொடுத்து அந்த தரிசனத்தை பார்க்க வைத்ததாக தெரியவில்லையே. யசோதாவால் அந்த விஸ்வரூப தரிசனத்தை எவ்வாறு காண முடிந்தது? யசோதா அந்த தரிசனத்தை பார்க்கவே இல்லை என்றால் அவள் தனது ஊனக்கண்ணால் பார்த்த காட்சிகளை ஏன் பிற்பாடு பகவான் கிருஷ்ணர் மறக்கடிக்க செய்ய வேண்டும்? இந்த விஸ்வரூப தரிசனம்னு நீங்கள் மகாபாரத யுத்த காலத்தில் குருஷேத்திரத்தில் அர்ஜுனனுக்கு காட்டினதுக்கு முன்னாடி அவர் தூது வர்றார், பாண்டவர்களுக்காக தூது வர்றார் துரியோதனுடைய சபைக்கு. அப்போ என்னென்னோ சொல்லி பார்க்குறாரு, இந்த வார தவிக்கணும்பா, இதெல்லாம் வேணாம், நீங்கள்லாம் தயாதீங்க அப்படி இப்படிலாம். அவன் நம்ப மாட்டேன்றான். அப்போ இவர் நீ பாடுறா அப்படின்னு சொல்லி தன்னுடைய விஸ்வரூபத்தை அர்ஜுனனுக்கு காட்டுறதுக்கு முன்னாலேயே துரியோதனனுக்கு தான் காட்டினார். துரியோதனன் என்ன சொன்னான், நீ ஏதோ பிசி சர்க்கார் மாதிரி மேஜிக் காட்டுற, இதை நான் நம்ப மாட்டேன்னா. அவ்வளோ பெரிய ஒரு தெய்வீகமான அனுபவம் கிடைச்சா கூட துரியோதனால் நம்ப முடியல. ஓகேவா? அதுக்கப்புறம் தான் அர்ஜுனனுக்கு கிடைச்சது. அர்ஜுனன் கூட ஏன் கொடுத்தாருன்னா, இவர் வந்து போர் போட சொன்னால் அவன் ஆயுதத்தெல்லாம் கீழே விட்டுட்டு எதிரில் நிற்கிறவங்களாம் என் சொந்தக்காரன்னு. போருக்கு வர்ற வரைக்கும் இவனுக்கு சொந்தக்காரங்கன்னு தெரியாது தான், இன்னும் அங்கே போய் நின்னா அப்புறம் தான் சொந்தக்காரங்கன்னு வருமா. அதனால் இவனும் ஒரு லூசு பிடிச்சி வந்தான். அதே மாதிரி மகாபாரதம் முடிஞ்சு கிருஷ்ணர் சொல்கிறார், தேர்லேருந்து குதிடான்னு. இல்லை இல்லை, நான் தான் வந்து எஜமான, நீ தேர் ஒட்டி தான் அப்படின்னு. இவர் தயவுசெய்து குதிக்கிறான்னா அப்புறம் காரணம் சொல்கிறேன்னு வேண்ட வெறுப்பாக குதிக்கிறான்.
குச்ச உடனே மேலே கொடியில் இருக்கிற ஆஞ்சநேயர் விலகிடுறாரு. கிருஷ்ணர் குச்ச உடனே தேர் அப்படியே பற்றி எரியுது. இப்போ கிருஷ்ணர் சொல்கிறாரு, எவ்வளோ பெரிய மகனியர்கள் எல்லாம் இருந்தாங்க, பீஷ்மாச்சாரியா, துரோணர், அஸ்வத்தாமன், கர்ணன், அவங்கெல்லாம் விட்டு அம்புல இந்த தேர் என்றைக்கோ பற்றி போச்சுரா. நான் இருந்ததுனால அது எரியல. நீ சொன்ன மாதிரி நான் முதல்ல குச்சி இருந்தாக்கா நீ அழிஞ்சு போயிருப்ப தேரோட. அதனால தான் உன்னை முதல்ல குதிக்க சொன்னேன் அப்படின்னாரு. அதனால் லாஸ்ட் வரைக்கும் இந்த படுபாவி ஒன்றும் பெருசாக கிருஷ்ணரை மதிக்கலை. துரியோதனும் அப்படி தான் பண்ணோம். ஓகே, அடுத்தது தாய்க்கு காட்டினார். அவர் எந்த மாதிரி காட்டினார்? இந்த மாதிரிலாம் காட்டல. மண்ணு சாப்பிட்றியா படவர் ஆகலாம் அந்த அம்மா பொட்டு நடிச்சா. அப்போ அந்த வாயை திறந்து காட்டினார், அவ்வளோதான். அவர் இந்த மாதிரி விஸ்வரூபத்தெல்லாம் யசோதைக்கு காட்டல. மண்ணு சாப்பிட்டியான்னு அடித்த போது வாயை திறந்து அந்த பூமி சுழல்றது அதெல்லாம் அந்த அம்மாவுக்கு காட்டினான். காட்டிட்டு உடனே மாயினால் அந்த காட்சியை மறைச்சிட்றாரு. அவளுக்கு அது ஞாபகம் இல்லாத அளவுக்கு மறைச்சிட்றாரு. அதனால் அடுத்த அடி அவள் இந்த பார்த்ததெல்லாம் மறந்து போயிட்டு திருப்பியும் மண்ணு சாப்பிட்டியான்னு அடிச்சுன்னு உட்காந்துன்னுக்கிறான். அதனால் பாருண்டான், பார் உமிழ்ந்தான், பார் இடந்தான், பார் அளந்தான். பூமி எப்போ சாப்பிட்டு காமிச்சான்? யசோதிக்காக காமிச்சான். அதை உமிழ்ந்து காமிச்சான். பாண்டவர்களுக்காக தூத்து போன போது நடந்து காமிச்சான். இந்த பூமியெல்லாம் எனக்கு தான் பார்த்துக்கோடான், பார் இடந்தான். திருவிக்கிற அவதானத்தில் 3 அடி நிலம் கேட்டுட்டார் இல்லையா? அப்போ ஒரு அடியில் பூமியெல்லாம் அழுந்தார், ஒரு அடியில் ஆகாசம் 3வது அடிக்கு பலி என் தலைமையில் வையின்னு கேட்குற அளவுக்கு மாற்றி விட்டார். அப்போ பாருண்டான், பாருமைந்தான், பாரிடந்தான், பாரளந்தான். அப்போ பாருன்னா என்ன? பூமி. இவ்வளவையும் தவளுண்டு ஆள் காட்டிட்டான். எல்லாம் பாடுறா எனக்கு தான்ங்கிற மாதிரி காட்டிட்டான். ஆனால் அந்த காலத்தில் இருந்தவங்களும் நம்பலை, இந்த காலத்தில் இருக்கிறவங்களும் நம்புறதில்லை. கொஸ்டின் ஃப்ரம் கல்யாண கிருஷ்ணன் ரவிசங்கர். கேரளாவில் ராமன், லக்ஷ்மணன், பரதன் மற்றும் சத்ருகுணன் ஆகிய 4 சகோதரர்களுக்கும் தனித்தனி கோவில்கள் உள்ளன. அவை நாலம்பலம் என்று அழைக்கப்படுகின்றன. ராமருக்கு திருப்பிரையார், லக்ஷ்மணனுக்கு மூழிக்குளம், பரதனுக்கு இரிஞ்சாலக்குடா, சத்ருகணனுக்கு பாயம்மல். இவை அனைத்தும் ஒரே நாளில் பலரும் தரிசனம் செய்கின்றனர். பாபாஜி, ஏன் இந்தியாவில் மற்ற ஊர்களில் ராம சகோதரர்களுக்கு தனித்தனி கோவில்கள் இல்லை? தமிழ்நாடு, கேரளா ஒன்றா இருந்துச்சு. 1950 அவங்க போராடி கேரளாவை தனியாகவும் தமிழ்நாட்டை தனியாகவும் பிரித்தாங்க. இல்லைன்னா ட்ரவாங்கூர்ன்றது சர் சிபி ராமசாமி ஐயர் சீஃப் மினிஸ்டர் திவானாக இருந்து ட்ரவாங்கூர் ராஜா இல்லையா, சுவாதி திருநாள் மகாராஜாலாம் சொல்கிறாங்க, அந்த பரம்பரையில் இருந்தவங்க தான் ஆண்டுக்கிட்டு இருந்தாங்க. அண்டு அவங்க பூரா குலசேகர ஆழ்வார்னு ஒருத்தர் இருந்தார். அவர் மகாராம பக்தர். எப்போ பாரு அரண்மனையில் பாகவதர்களை கூப்பிட்டு உட்கார வச்சு ராமாயணத்தை கேட்டுக்குன்னு உட்காந்துன்னே இருப்பார். ராமர் தோற்று போகிற மாதிரி சீன் வந்துச்சுனாக்கா, சேனாதிபதி படைகளை திரட்டுங்கள், நம்ம ராமருக்கு சப்போர்ட்டாக போகணும்னு சொல்லி கிளம்புவார். உடனே அந்த மந்திரி இப்போ தான் நியூஸ் வந்துச்சு ராமர் கெலிச்சிட்டாரான்னு உட்காந்துருவார். அந்த அளவுக்கு அவர் இந்த ஐயருங்களை எப்படியாவது ஓட்டிடணுன்றதுக்காக ஒரு குடத்தில் பாம்பு போட்டு கொண்டாந்துட்டு சொல்கிறாங்க, இந்த ஐயருங்கெல்லாம் ஃப்ராடுங்க, அவங்கள ஏமாற்றின்னு இருக்காங்கன்னு. இவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஐயருங்களை கூப்பிட்டு பக்கத்தில் நிற்க வச்சுக்கிறாரு. அவங்கள குடத்துக்குள்ளே கைவிட போகிறாங்கன்னு இவர் நினச்சிருக்கிறாங்க யார், இந்த வில்லனுங்கெல்லாம். அவர் என்ன பண்ணுறாரு, இவங்க யாரும் பிராமணோத்துவர்கள், பகவானுடைய பாகவதர்கள், இந்த தப்பை பண்ணவே மாட்டாங்க, அது நான் கையை விடுறேன்னு சொல்லி குடத்தில் அவன் கையை விட்டான். அந்த அளவுக்கு பெரிய ஆள் குலசேகர ஆழ்வார்னு சொல்லிட்டு. இன்ஃபேக்ட் 12 ஆழ்வார்களில் அவரையும் ஒருத்தராக வச்சுருக்காங்க. அந்த மாதிரி அரசர்கள், சேரமான் அப்படின்னா கேரளக்காரன், சேரமான் பெருமாள் நாயனார் அப்படின்னு சிவபக்தன் ஒருத்தர் இருந்தான். அந்த மாதிரி ராம பக்தர்கள் இருந்தாங்க. கேரளா தமிழ்நாடெல்லாம் ஒன்றா தான் இருந்தது. அங்கே நல்ல நல்ல கோயிலெல்லாம் அந்த காலத்தில் இவங்க தான் கட்டினாங்க. வைக்கம், எட்டுமானூர், கடுத்துருத்தி, 18 கோயில்கள் கேரளாவில் இருக்குது. எல்லாமே பரசுராம கஷேத்திரங்கள்னு பேர். சபரிமலை கூட அதில் வருது, சோட்டானிக்கரை வருது, உங்கள் குருவாயூர் வருது. இந்த மாதிரி எவ்வளோ கோயில்கள் இருக்கோ எல்லாம் 18 கோயில் வருது. இன்றைக்கும் ஐயப்பசாமி கோயிலுக்கு அந்த 18 கோயிலினுடைய யாரோ ஒருத்தரை தான் கூப்பிட்டு மேல் சாந்தியாக போடுறாங்க. அதனால் கேரளா என்பது தர்ம பூமி தான்.
அண்டு இன்னைக்கு வரைக்கும் கூட அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. ஓம் ஜெய் சிவசங்கரரே சுவாமி ஜகத் பரிபாலகரே ஆதி சங்கர அவதாரா அநாத ரக்ஷகரே. ஓம் ஜெய் சிவசங்கரரே. அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி, அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. சம்ரக்ஷணா என்னும் சபைதனிலே வீற்றிருக்கும் சத்குருவே, சமத்துவமே நிலவுகின்ற சங்கரனின் பிருந்தாவனமே, சரணம் அபயம் ஐஸ்வர்யம் பகவான் பாபா அனுக்கிரகம். தன்னை தானே உணர்வதுதானே பிறந்ததன் நோக்கமென்று அறிவாயே, தன்னலமின்றி வாழ்ந்திடத்தானே பூமியிலே ஜனித்தோம் தெளிவாக, மலர்பதம் பணிந்திடவே மார்க்கமுண்டு, மனதில் நினைத்திடவே மோட்சமுண்டு. சரணம் அபயம் ஐஸ்வர்யம் பகவான் பாபா அனுக்கிரகம். நெஞ்சக்கன கல்லு உருகாதா, நிமலனின் பதமதில் சரியாதா, நெஞ்சக்கன கல்லு உருகாதா, கொஞ்சும் மொழி செவியும் பருகாதா, என் கொதிக்கும் மனத்தாபம் தணியாதா, பஞ்சன மனம் லேசாகாதா, உன்னை பற்றிய ஜோதியில் கலவாதா, நெஞ்சக்கன கல்லு உருகாதா, வஞ்சம் பகையெல்லாம் ஒழியாதா, வளர்ப்பிறையாய் அன்பு பெருகாதா, அஞ்சி வாழும் நிலை தீராதா, நான் அழுது அரற்றுவது போதாதா, நான் அழுது அரற்றுவது போதாதா, நெஞ்சக்கன கல்லு உருகாதா, மிஞ்சும் பேராசை ஒழியாதா, என்னுள் மிதக்கும் அகங்காரம் அழியாதா, தஞ்சம் என்று மனம் கூவாதா, என் தவிப்பை சிவசங்கரம் அறியாதா, நெஞ்சக்கன கல்லு உருகாதா, நிமலனின் பதமதில் சரியாதா, நெஞ்சக்கன கல்லு உருகாதா. அமைதி தேடும் உலகினிலே ஆண்டவனின் வீதி உலா வருகுது பார், தெய்வலோக ராஜனிலா வரும் வழியில் போலிகளின் மூடுவிழா மேடையிலும் ஜோதி இவன் திறப்பு விழா வைபவம் தான், ஜெகம் முழுதும் சிறப்பு விழா நடப்பதற்கு ஜீவகலை தொடக்க விழா வசந்த விழா, சுழுமுனையின் நடன விழா நாயகனின் ஞான சபை சம்ரக்ஷணா வந்துவிட்டால் தாய்மடியில் மழலை விழா மகிழ்ச்சியில் தான்
மணம் பரப்பும் தெய்வ விழா. தெய்வ விழா ரகசியங்கள் சேர்ந்திசைக்கும் மனித விழா. தெய்வ விழா ரகசியங்கள் சேர்ந்திசைக்கும் மனித விழா. மனித விழா நாடகத்தின் மாண்பு விழா. வாசி விழா வாசி விழா முழங்கிவிட்டால் தேசமெங்கும் நேச விழா. நேச விழா நிதி வழங்கும் மௌன விழா. மௌன விழா மகத்துவமே ஈசனிவன் ஆசி விழா. மௌன விழா மகத்துவமே ஈசனிவன் ஆசி விழா. ஆசி விழா அனுபவம் தான் அனைவருக்கும் அமைதி விழா. ஆசி விழா அனுபவம் தான் அனைவருக்கும் அமைதி விழா. அமைதி தேடும் உலகினிலே ஆண்டவனின் வீதி உலா. வீதி உலா வருகிறது பார் தெய்வலோக ராஜனிலா. தெய்வலோக ராஜனிலா. ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா. குறை ஒன்றும் இல்லை கண்ணா. குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.